எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், இந்த ஆளோட நீ ஏன் இத்தனை வருஷம் இருந்த? அப்போ எங்கள் அப்பா இருந்தார் உயிரோட. இந்த ஆளோட எதுக்கு இருந்த? நீ போயிருக்கலாங்க. எங்கள் அம்மா சொல்லிச்சு, 4 பிள்ளைங்க இருக்குடா, நான் ஒரு படிக்காதவ, வயசில் வந்து அப்போ வந்து கேள்வி கேட்பான்ற பயத்துலையாவது ஒழுங்காக இருப்பீங்க, பிள்ளைங்க கெட்டு போச்சு, நான் வந்து நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. எங்கள் அம்மாவோட அந்த ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்தபோது நான் கேட்டது, எங்கள் அம்மாவோட அந்த முடிவு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷி. எப்படின்னா நகையெல்லாம் அடமானம் வச்சுருக்க சேட்டு கடை இருக்குல்ல, அந்த சேட்டு கடைக்காரரு எங்கள் அம்மா ஏதாவது இதுக்கு போகணுன்னா ஃபங்க்ஷன் போனால் இப்போ அடமானம் வச்ச நகையை எடுத்துகிட்டு போய் ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்து திரும்பி கொடுத்தோம், அவர் வாங்கி வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி அது மளிகை சாமான் கல்யாணம் அப்படி தான். காசு இல்லாட்டி தங்கச்சி கல்யாணத்தப்போ கையில் காசில் இப்போ தெருவில் இருந்த மளிகை சாமான் கடைக்காரர் வந்து அவர் காசு கொடுத்த மளிகை சாமான்லாம் கொடுத்துருந்தாரு. இது வந்து அன்றைக்கி தேதிக்கு 25-30,000 மேலேருந்து நினைக்கிறேன். நான் அதையே ஒரு 4 வருஷம் கழித்து தான் கொடுத்தேன். அது வரைக்கும் அவர் எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சுருந்தேன்.